இந்த வீடியோல காந்தாரா பார்ட் 2 என்று சொல்லப்படும் காந்தாரா சாப்டர் 1 படத்தோட கதை தான் பார்க்க போறோம். இதுதான் நம்ம மூலஸ்தானம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது இங்கதான். அது ஒரு பெரிய புராண கதை. பட் அதுக்கு முன்னாடி இது காந்தாரா பார்ட் 2லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 ஒன்னு வந்துச்சு தெரியுமா? அதோட ப்ரீக்வல் அப்படின்னா என்னன்னா லாஸ்ட் பார்ட் வந்துச்சுல அதோட முன்பகுதி. ப்ரீவியஸ் பார்ட்ல ஒருத்தர் போய் மறைஞ்சாரு தெரியுமா? அவர் எதுக்காக மறைஞ்சாரு, அவர் யாரு அப்படின்றது சொல்றதுதான் இந்த படம். சோ இத பார்ட் 2ன்னு சொல்லக்கூடாது, காந்தாராவோட பார்ட் 1 அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் இருக்காரே அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும் கூட. எந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த உலகத்துல எங்கெல்லாம் அமைதி கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் உட்காந்து மண்டையை போட்டு கசக்கி பிழிஞ்சு எழுதி வச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ நீ ஒரு மனுஷனா, கதையை மட்டும் இப்படி யோசிக்காம திரைக்கதை, டயலாக்ஸ், பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு யோசிச்சு வச்சிருக்கிறியே, யாரு சாமி நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வெறி பிடிச்ச மிருகத்துக்கு எந்த அளவுக்கு உக்கிரமா கோவம் வருமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பயங்கர வெறியோடு எடுத்து வச்சிருக்கிறாரு. காந்தாரா பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சாமி படம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மக்கள் சமீப காலத்துல பேய் படம் எடுத்தா மட்டும் தான் ஓடுன்னு சொல்லி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ நான் சாமி படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவர் வேற ரூட்ல போயிட்டு இருக்காரு. நீ சினிமால தோக்குற 99,999 பேரை மட்டும் தான் பாக்குறேன். ஆனா நான் ஜெயிக்கிறேன் ஒருத்தனை தான் பாக்குறேன். அதுல இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் இருக்கே அதை பெருசா யாருமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா கர்நாடகா சைடுல இருந்து பயங்கரமான சப்போர்ட் இந்த படத்துக்கு. அப்ப ஏன்பா மத்த லாங்குவேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு இது எங்களோட கடவுள் நம்பிக்கை, இதெல்லாம் உங்க ஊர்ல ரிலீஸ் பண்ணா ஓடுமா அப்படின்றது தெரியல, அதை தாண்டி நீங்க ஏத்துப்பீங்களான்னு தெரியல, அதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, உங்க ஊர்ல உங்க லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கடகடன் 1 வீக்ல டப் பண்ணி லேட்டா ரிலீஸ் ஆனதுதான் இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்டே. அதுக்கப்புறம் அந்த படம் இங்க லேட் பிக்கப் ஆகி நல்ல ஒரு கலெக்ஷன் எடுத்து கொடுத்துச்சு. நல்லான்லாம் சொல்லக்கூடாது, பயங்கரமான கலெக்ஷன். வெறும் 16 கோடி போட்டு 400ல இருந்து 500 கோடி எடுத்திருக்காங்க பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன். நல்ல கலெக்ஷன். உனக்கு நல்ல மூளை இருக்க வரைக்கும் உன்னை எவனும் அசைக்க முடியாதுடா. தைரியமாறா. சோ இந்த படத்தை மக்கள் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் பயங்கர பட்ஜெட்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 125 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க இந்த படத்தை. அதாவது இந்த சாப்டர் 1 ரிலீஸ் ஆனது என்னமோ அக்டோபர் 2 தான், அதாவது நேத்து. பட் நேத்து அண்ட் இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 90 கோடி இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன். அந்த எல்லா கடங்களும் வந்து நிலைச்சது இந்த புனித பூமியில தான். சோ கன்னடா மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் ஹிந்தியில கூட இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அதை இன்னும் டீடைலா பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த ட்ரெய்லரோட வியூஸ் என்னவோ 12 மில்லியன் 33 மில்லியன் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா அதோட தம்ப்நெயில்ல பார்த்தா 160 மில்லியன் போட்டிருக்காங்க. அதையே இப்படி போட்டிருக்காங்க, ஒருவேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மத்த லாங்குவேஜோட ட்ரெய்லரையும் போய் பார்த்தோம். அதுலயும் பார்த்தா 160 மில்லியன் வியூஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை மக்களை ஏமாத்துறாங்களா அப்படின்னு கேட்டா அது அப்படி கிடையாதான். எல்லா லாங்குவேஜ் ட்ரெய்லரோட மொத்த கவுண்டையும் எடுத்து போட்டு 160 மில்லியன் வியூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் சரிதானே. இப்போ நம்ம சம்பந்தமே இல்லாம ஹிந்தி ட்ரெய்லர் பார்ப்போமா? நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல தானே பார்ப்போம். சோ அந்தந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை தனித்தனியா பிரிச்சு அதோட கவுண்ட்டை ஒன்னு சேர்த்து 160 மில்லியன் போட்டிருக்காங்க போல இருக்கு. பாத்தீங்களா மாமா, எங்க அம்மாவோட அறிவை நீங்களும் தான் இருக்கீங்க கூட பிறந்த. ஆமா, பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தான். இதுல எப்படி யோசிச்சிருக்காங்களோ அதே மாதிரி படத்துலயும் பயங்கர டிஃபரெண்டா யோசிச்சு ஏகப்பட்ட கதையை இந்த படத்துல லிங்க் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன், இது ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற படம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொண்டு போனாங்க. ஆனா இந்த பார்ட்ல அது மட்டும் வைக்காம நம்மளோட ஹிஸ்டரி எல்லாம் நோண்டி இருக்காங்க. அதாவது 1498லயே வாஸ்கோட காமா நம்ம இந்தியாவுக்கு வந்தாரு. எதுக்காக அப்படின்னா நம்ம ஊர்ல தான் மிளகு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு, இன்னும் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் விளைச்சல் அதிகமா இருந்துச்சு. சோ இங்க இருந்து எடுத்துன்னு போய் யூரோப்புக்கு ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த வாஸ்கோட காமா பயபுலம் வந்துச்சு. அந்த கான்செப்டை இங்க மையமா கொண்டு வந்து ஒரு விஷயத்தை இந்த பார்ட்ல வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து என்ன தெரியுமா பண்ணாங்க, இங்க ஒரு கடவுளோட சக்தி இருக்கு, அந்த சக்தியை அடையணும் அப்படின்றதுக்காக அந்த காட்டை ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் நம்ம புராணத்தின் படி சிவன் எப்பவுமே பெண் வடிவத்தில் இருக்கிற ஒரு அசுர சக்தியோட சண்டை போடவே மாட்டாரு அப்படி இப்படின்னு பயங்கரமா ஸ்க்ரூ பண்ணி ஒரு மிக்சட் காம்போவா இந்த படத்துல பயங்கரமா யோசிச்சு ஒரு 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 மாதிரி கொண்டு போயிட்டாங்க இந்த படத்தைன்னு வச்சுங்களேன். ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. எனக்கும் தைரியங்கள் யாருக்குள்ளது, சங்கிலிகள் தீயில்தான் ரூபம் கொண்டது.
டைரக்டர் ரிஷப் ஷெட்டி இருக்காரு எந்த அளவுக்கு கதைக்கும் ஸ்கிரீன் பிளேக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்றத இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது அவர் உடம்புக்குள்ள ஒரு கடவுள் சக்தி வருது. அதை யூசுவலா வர்ற ஃபார்மேட்லயே காமிக்காம அதுக்காக ஒரு பாடி லாங்குவேஜ் டிஃபரெண்டா ட்ரை பண்ணி அந்த கடவுள் சொல்ல வர்ற விஷயத்த ஒரு மோனோ ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி துளு அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் மூலியமா சொல்லுவாங்க. ஏன் அந்த துளு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா அண்ட் கேரளா கோஸ்டல் ஏரியால பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே துளுல தான் பேசுவாங்களாம். இது ரொம்ப பழமையான ஸ்டோரி அப்படின்றதுனால அதுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்லேஷனும் கொடுக்காம துளுலயே எல்லா லாங்குவேஜ்லயும் பேச வச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு சாமி வர்றப்ப மட்டும். அது ஒரு டிஃபரெண்டான ட்ரெயின் சொல்லலாம். ஆனா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா நமக்கு பக்கத்துல இருக்க தெலுங்கு மலையாளம் ஹிந்தியே தெரியாது. இதுல துளுல அந்த சாமி வந்து என்னவோ சொல்லுது, அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால கீழே சப்டைட்டில்ஸை கடன்னு படிக்கலாம்னு நினைக்கிறப்போ அடுத்தடுத்துன்னு போயிடுது. சோ அங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சோ அடுத்த பார்ட் வந்துச்சுன்னா சாமியே கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல பேசுங்க, அப்பதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன ஸ்வேதா நீ வரீல எங்க நீங்க விட்டாதானே. அண்ட் இன்னொன்னு சொல்லணும் சாமி, இது சாமி கிட்ட இல்ல இந்த படத்தோட சவுண்ட் இன்ஜினியர்ஸ்ட்ட. அது என்னன்னா தயவு செய்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறப்போ அவர் என்ன சொல்ல வராருன்றதே புரியாத அளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சு வச்சிருக்கீங்க. அதாவது வாய்ஸை கம்மி பண்ணிட்டு மியூசிக் ஹையா போட்டு விட்டீங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நல்ல வேலை நான் போன தியேட்டர்ல சப்டைட்டில்ஸ் போட்டதுனால ஓகே, இல்லனா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். சோ அதையும் கொஞ்சம் அடுத்த தடவை பாத்துங்க. பட் அந்த சீனுக்கு தான் சப்டைட்டில்ஸ் தேவையில்ல, ஓரளவுக்கு புரியும்னு வச்சுங்க. இருந்தாலும் எதையோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க கூடாத அளவுக்கு இருக்கணும்ல, அதனால சொன்னேன். Sorry sir, his mistake. He will correct it next time sir. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தா நம்ம ருக்குமினி. இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் பயங்கர ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பாக்குறப்போ பேருக்கு ஒரு ஹீரோயின் வைக்கணும்னு வச்சிடறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். இதெல்லாம் நம்ம ருக்குவால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்னு வச்சுங்களேன். எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. முக்கியமா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்த பாட்டுல போட்ட அஜனீஷ் லோகநாத் தான் இந்த படத்துக்கும் போட்டிருக்காரு. அந்த பாட்டை விட இந்த பாட்டுல ரொம்ப கிரவுண்ட் ஒர்க் பண்ணி டிஃபரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி விஷுவலி எந்த அளவுக்கு ஹைப் இருந்துச்சோ அதுக்கு 1% கூட குறையாம இவரோட பிஜிஎம்ல நம்மள அப்படியே சிலிர்க்க வைக்கிறாரு. அப்ப இந்த படத்துலயும் நெகட்டிவ்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கோட்டைக்கு போறேன், வணிகம் பண்றேன், அது இதுன்னு சொல்லி ஒரு டிஃபரெண்டான கதை ஸ்டார்ட் ஆகும். அதை டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த சீனுக்கு போயிருந்தா பரவாயில்ல. அங்க காமெடி பண்றன்ற பேர்ல ஒரு சில விஷயங்கள், ஃபைட்ன்ற பேர்ல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றப்போ லைட்டா தூக்கம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம லவ் மாதிரி கொண்டு போறாங்க. அப்ப ஹீரோக்கும் லவ் இருக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த சீன்ல பார்த்தா மின்மினி பூச்சிக்கு பேக்ல லைட் அடிக்கிறத பார்த்துட்டு வெளிச்சம் தெரியுதுன்னு பின்னாடியே போயிடாதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு முடிச்சிடுறாரு. அப்ப அந்த பொண்ணோட சிரிச்சு பேசினது, தண்ணி டப்புக்குள்ள ஒன்னா படுத்து உருண்டது அத்தனையும் நடிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஜோக்ஸ் ஆர் பார்ட், அங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு 5 to 10 minutes. மத்தபடி எங்கேயுமே குறை சொல்லாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்துல இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல நிறைய இடத்துல VFX ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. புலி குரங்குக்கான CG ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது குரங்குன்னு தான் நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை அது வேற ஏதாவது ஜந்துவா இருந்துச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சு. என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் இதுவும் ஒண்ணுதான். ஆனா இந்த படத்தோட ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரோட ஆக்டிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ், மியூசிக் அண்ட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைப்ஸ்க்கு டிஃபரெண்ட் லாங்குவேஜ் அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நிறைய ஃபீல் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் இதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம். நீங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா தியேட்டருக்கு போய் பாருங்க. கண்டிப்பா கொடுத்த காசுக்கு வர்த்தான படமா இந்த படம் இருக்கும். தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஒன்ஸ் அப்பான டைம்ல இந்தியால பாலிவுட் தான் டாப். ஆனா ரீசெண்டா ஒரு சில வருஷங்களாக அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம சவுத் இந்தியன் மூவிஸ்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி நல்ல படங்களை வரவேற்போம். பாலிவுட் மட்டும் இல்லாம ஹாலிவுட்டே திரும்பி பார்க்கும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை, காத்திருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.